வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு பட்டு பாவாடை வந்து நான் ஏற்கனவே தச்சு எடுத்து வச்சுட்டேன். அதோட மாடல் வந்து நான் எப்படி தச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ வந்து கட்டிங் போடுறதும் சுத்தமா நான் எடுக்க மறந்துட்டேன். தைக்கும்போதுமே கொஞ்சம் பாதி அளவுக்கு தச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாரி கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா யாராவது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நம்ம அந்த கட்டிங் வீடியோவோ, தைக்கிற வீடியோவோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்ப நான் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த பாவாடை வந்து 10 வயசு பிள்ளைக்கு தச்சது தான். இந்த கிளாத் பாருங்க நல்லா திக்கா தான் இருந்தது. நைஸான கிளாத் எல்லாம் இல்ல. இதில நம்ம வந்து அந்த பாவாடையோட சுருக்கம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரே லெவலுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து, மேல வந்து நம்ம ஒரே லெவல்ல அளந்து அளந்து சுருக்கெல்லாம் வச்சதுக்கப்புறமா, அத கீழ வரைக்குமே அது வந்து நல்லா அயர்ன் பண்ணி அந்த மடிப்புகள் வந்து அப்படியே விரிஞ்சு போகாத அளவுக்கு நீட்டா அயர்ன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் பாவாடைய வந்து நம்ம ஓப்பனா இருக்கக்கூடிய பகுதிய வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அது இல்லாம இந்த குழந்தைக்கு வந்து 37 இன்ச்சு பாவாடை மொத்த உயரம் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வந்திருக்கு. வளரக்கூடிய பிள்ளை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு வந்து வச்சு தைக்கணும் அப்படின்னுட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த பார்டர் இருக்கு இல்லையா பெரிய சைஸா, அந்த பார்டருக்கு மேல ஒரு 4 இன்ச் அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து அதில டாட் வந்து பிடிச்சிருக்கேன். இந்த ஸ்டக்கு வந்து பிடிச்சு விட்டுருக்கேன். 2, 2 இன்ச்சு அப்படி வச்சு பிடிச்சு விட்டா, 4 இன்ச்சு உயரம் வந்து நம்ம அத பிரிச்சு விட்டு யூஸ் பண்ணும்போது 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இன்னுமே ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மேல வரக்கூடிய சட்டை இருக்கு பாருங்க, இது வந்து அ அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல. இது கொஞ்சம் லைட் கலரா இருக்கு. பார்டரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா டார்க்கா ப்ளூ கலர்ல வந்திருக்கும். இப்போ பார்டர் வந்து ரொம்ப பெரிய பார்டர். அந்த பாவாடையில இருந்து இல்லையா நீங்க பார்த்துருப்பீங்களா? அதில வந்து 2 சைஸா பார்டர் வந்திருக்கு. அப்ப அடியில வரக்கூடிய அந்த பெரிய சைஸ் பார்டர் இருக்கு பாருங்க. அத மட்டும் தான் நான் எடுத்து கைக்கு குடுத்துருக்கேன். ஏன்னா, மொத்தமா அந்த பார்டர குடுத்தோம் அப்டின்னா, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சின்ன பிள்ளை. கையெல்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கு. அதனால அந்த பார்டர வந்து மேல வர்ற மாரி நான் வந்து தனியா எடுத்து ஒட்டு போட்டு அப்டியே குடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்லயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன மாடல் வைக்க அப்படின்னு கொஞ்சம் யோசனையா இருந்தது. பார்டர் வந்து அந்த அளவுக்கு எடுப்பா இல்ல. அதுக்கப்புறமா வந்து துணியும் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா பார்டர் வந்து வெட்டி கழிச்சதுக்கப்புறமா துணி குறைவா தான் இருந்தது. இதில வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டிங் வேற மாதிரி வர்ற மாதிரி போட்டு 2, 3 பீஸா கட்டிங் போட்டுட்டு, நான் அந்த பாவாடையில உள்ள கிளாத் வந்து அப்படியே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் பகுதி வர்ற வரைக்கும் கிராஸா வந்து குடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த நெக்லேயுமே நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சமா கிராஸ் பீஸ் எடுத்து, அதையும் அதில வந்து கிராஸா தச்சு விட்டுருக்கேன். அதுக்கு மேல ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கேன். அதுக்கு அடியில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலா ரோப் லேஸ் வரும் இல்லையா? அந்த கோல்டு கலர் லேஸ நல்லா அப்படி வந்து வளைவு வளைவா குடுத்து ஒரு தையல் போட்டு, அதுக்கு நடுவுல ஒவ்வொரு பீட் வச்சு தச்சிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வீடியோவில பார்க்குறத விட நேர்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஓப்பன் பாருங்க, இந்த சட்டையில ஓப்பன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இடுப்பு பகுதி நல்லா ஒடசலா இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ் உடம்பு தான். ஒல்லியோண்டு பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைக்கு கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவளுக்கு பிடிச்ச மாரியும் தைக்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருந்து, இப்போ பின்னாடி ஊக்கு வச்சிருக்கோம். நெக்கும் பின்பகுதி வரைக்குமே அந்த ஸ்டோன் லேஸ் வந்து வர்ற மாரி அப்படியே தச்சு விட்டாச்சு. இந்த கிளாத்தில் வந்து கயிறு எடுக்க முடியல. அதனால தனியா ரோப் லேஸ் வந்து வாங்கி, அதுவும் தச்சு விட்டு, பாவாடையிலேருந்து கொஞ்சம் கிளாத்துல ஒரு பூ மட்டும் வச்சு விட்டுருக்கோம். அதோட முன்பகுதியிலயும் கொஞ்சம் பட்டையா ஒரு 2 இன்ச் அளவுக்கு அந்த பாவாடையில உள்ள கிளாத்து எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை வந்து அப்படியே ஒரு பட்டை மாரி வச்சு விட்டுருக்கேன். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து பட்டு பாவாடை சட்டைலாம் தைச்சோன்னா, பாவாடையில ஸ்டட் போட்டு அந்த உயரத்த அதிகப்படுத்திக்க எடுத்துடலாம். அதே மாரி இந்த சட்டையில உள்பகுதி பாருங்க, நம்மளுக்கு வந்து ஓப்பன் பகுதியில வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அந்த தையல் அப்படி இருக்கும். அதுக்கு மேல ஒரு 3 தையல் வந்து நம்ம சரியான அளவுல உடம்பு வந்து பிடிச்சு தையல் போட்டுட்டு, அதுக்கு வெளியில 2 தையல் வந்து அப்படியே போட்டு, ஓப்பன் பகுதியில அப்படியே ஒரே இடத்துல முடியிற மாரி நம்ம விட்டுட்டு ஓப்பன் தைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னுமே வந்து அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் பெருசாக ஆக, அத வந்து பிரிச்சு விட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குமோ அப்படின்னிட்டு கொஞ்சம் சந்தேகத்திலேயே தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. போட்டு பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப கரெக்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த மிஸ்டேக் முன்ன பின்ன எதுவுமே இல்ல. நீட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமரோட பதில் இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு திருப்திய குடுக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து பிடிச்ச மாரி ஒரு துணிய வந்து அவங்களுக்கு தச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த துணிகள் வந்து தானாவே வர ஆரம்பிச்சுரும். திரும்ப திரும்ப அந்த கஸ்டமர் வந்து நம்மட்ட தேடி வந்துட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சீசன் அதிகமா இருக்கு. பட்டு பாவாடை சட்டை,
சுடிதார்லேருந்து சாரீ, ப்ளவுஸு, லெஹங்கா எல்லாமே வந்து வந்துட்டுருக்கும். ஒருவேளை இந்த மாடல் வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன டிப்ஸும் உங்களுக்கு குடுத்த மாதிரி இருக்குங்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த கட்டிங் வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த மாரி ஐடியால பட்டு பாவாடை சட்டை சின்ன குழந்தைங்களுக்கு தச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.